நண்பர்களே, மக்களே, ஃப்ரீக்வன்சி யூசர் ஆடியோ சிஸ்டம் ராணிப்பேட்டிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம இந்த வீடியோ பதிவு போட்டதுனால ஜனங்க வாட்ஸ்அப் நம்பர் வேறு போட்டேங்க. ஏற்கனவே நம்பர் போட்டிருந்தா கொஞ்ச நாள் போடாது இருந்தேங்க. சரி, ஒரு நண்பர் கேட்டாருன்னு நம்பர் போட்டேங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் ஜனங்க ஃபோட்டோ அனுப்புன்றாங்க. ஃபோட்டோ அனுப்பிச்சதுன்னா நம்மனா சம்மதமாக்கி போகிறோம், ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு எலக்ட்ரானிக் பொருள் செகண்ட்ஸ் விற்கிறேன், அது எப்படி இருக்கும்? அவுட்லுக் நல்லாகுதா இல்லைன்னு கேட்டால் அது தெரிஞ்சு போகுதுங்க. அதை விட்டுட்டு ஃபோட்டோ அனுப்பணும். ஃபோட்டோ அனுப்பிச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. மாடல் நம்பர் சொல்கிறேன், நெட்டில் போட்டு பார்த்துக்கலாம். அதுதான் ப்ரொசீஜரு. அதை விட்டு ஃபோட்டோ அனுப்பணும். ஃபோட்டோ அனுப்பிச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நாங்களும் வேலை வெட்டியில் தான் அது ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம். அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸே கிடைக்காது. ரேட் எவ்வளோன்னு கேட்பாங்க, ஃபோட்டோ பார்த்துட்டு கம்முன்னு ஆகிடுவாங்க. அதனால தான் எனக்கு டைம் வேஸ்ட்டுனால நான் நம்பரே போடாது இருந்தேன் கொஞ்ச நாளுங்க. ஃபோட்டோ பார்த்து என்ன பண்ண முடியும்னா, ஒர்க்கிங் செக் பண்ணுங்கள், வீடியோ கால் வரலாம், செக் பண்ணி காட்டுங்கன்னா அது நியாயம். அதை விட்டுட்டு ஃபோட்டோ போடணும். ஃபோட்டோ பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ அனுப்பணுன்னா இது வரைக்கும் யாரும் பொருள் வாங்கினதா எனக்கு சரித்திரமே கிடையாது. சும்மா டைம் வேஸ்ட் தான். அதனாலங்க எனக்கும் டைம் வேஸ்ட்டு, அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. என்ன பண்ணுறது? நன்றி, வணக்கம்.